தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. சிவனை எல்லோரும் வணங்குறாங்க, கோவிலுக்கு போறாங்க, விளக்கு ஏத்துறாங்க, அபிஷேகம் பண்றாங்க. ஆனா அதுல எல்லாம் சிவன் உங்களை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சிவன் உங்களை ஏற்றுக்கொள்றது உங்களுக்கு வெளியே தெரியவே தெரியாது. அது உங்களுக்குள் மெதுவாக நடக்கிற ஒரு விஷயம். அது எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு உங்களையே புரியாத ஒரு மாற்றம் வரும். வாழ்க்கை இருக்கிறது, ஆனா அந்த வாழ்க்கை மாதிரி தெரியாது. எல்லாமே இருக்கிறது, ஆனா மனசு நிறைவாக இருக்காது. காலையில் எழுந்து வேலைக்கு போனா எல்லாம் சரியாய் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சுமை இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டா உங்களிடம் பதில் இருக்காது. என்ன பிரச்சனை அப்படின்னு யாராவது கேட்டா ஒண்ணுமில்ல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று உட்கார்ந்து உங்களை வலிக்க வைக்கும். அந்த நிலை வந்ததுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. இது சிவன் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சதற்கான ஒரு அறிகுறி. ஒரு காலத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போ சலிப்பாக தோணும். பேசுற கூட்டம், சத்தம், வெளி உலக சந்தோஷம் இதெல்லாம் முன்பு போல மனசை இழுக்காது. போதும் அப்படின்னு மனசு சொல்லும். இதற்கு காரணம் நீங்க கஷ்டமான காலத்துல இருக்கீங்கன்னு இல்ல, உங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. மெதுவா தனியா இருக்க ஆசை வரும். யாரும் இல்லாத இடம், அமைதியாக இருக்கணும்னு தோணும். அமைதி உங்களுக்கு பயமாக இருக்காது, ஒரு நிம்மதியாக இருக்கும். மொபைலை எடுக்க தோணாது, யார்கிட்டையும் பேச தோணாது, சும்மா உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு தோணும். இது ஒரு டிப்ரெஷன் கிடையாது. இது உங்க மனசு உள்ளே திரும்ப ஆரம்பிச்சதற்கான ஒரு இயல்பு நிலை. ஒரு நாள் சிவன் கோவிலை சாதாரணமாக கடந்து போவீர்கள். ஆனா அந்த நாள் உங்களுக்கு மணி சத்தம் கேட்டதும் ஒரு நிமிடம் நிற்கணும் தோணும். யாரும் உங்களை நிற்க சொல்லி இருக்க மாட்டார்கள், நீங்களே நிற்பீர்கள். கோவிலுக்குள் போவீர்கள். கோவிலுக்குள் போனதும் பெரிய பிரார்த்தனை எல்லாம் உங்களிடம் இருக்காது. சும்மா நின்னுக்கிட்டு இருப்பீங்க. அந்த நின்று இருக்கக்கூடிய நேரம் உங்க மனசு லேசாகும். அதுதான் உங்களுக்கு முக்கியமாக தோன்றும். ருத்ராட்சம் இதுவரைக்கும் ஒரு பொருளாக தெரிந்திருக்கும், ஆனா இப்பொழுது அதுல என்ன இருக்கு, ஏன் சிவனடியார்கள் அணியிறாங்க, நாமும் அணியலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் யாரும் சொல்லாமலேயே உங்களுக்கு வரும். இது ஒரு ஃபேஷன் கிடையாது, இது ஒரு ட்ரெண்ட் இல்ல, அது உள்ளுக்குள்ள இருந்து உங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. சிவன் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் நேரத்துல வாழ்க்கை ரொம்ப மென்மையா இருக்காது. மிகப்பெரிய அடி வரும். நம்பிய ஒருத்தர் விலகலாம், வேலை சரியில்லாமல் போகலாம், மனம் உடையலாம். அந்த நேரத்துல நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க, என்னால முடியல. இந்த வார்த்தை பலவீனம் இல்ல, இதுதான் உண்மையான ஆரம்பம். இதுவரைக்கும் எல்லாத்தையும் நாமே பார்த்துக்கலாம்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த காலகட்டத்துல என்னால எல்லாம் முடியாது அப்படின்னு மனசு ஒத்துக்க ஆரம்பிக்கும். இந்த ஒத்துக்கொள்ளுதல் தான் உங்களை ஆன்மீகத்தின் முதல் படிக்கு அழைத்து செல்லும். ஒரு நாள் மிக சோர்வான நேரத்துல நமச்சிவாய அப்படின்னு சொல்லி பாருங்க. மிகப்பெரிய அதிசயம் எதுவும் நடக்காது, ஆனா மனசு சற்று லேசாகும். அந்த லேசான உணர்வுதான் சிவன் உங்களை மெதுவாக உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டார் என்ற எண்ணம். அதுதான் உங்களுக்கான முதல் சின்னம். இந்த நிலை ஒரே நாள்ல ஒரே வாரத்துல வராது. ஆனா இந்த மாதிரியான மாற்றம் உங்க வாழ்க்கையில மெதுவா வர ஆரம்பிச்சதுன்னா அது சும்மா இல்லைங்க, சிவன் உங்களை அழைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது. சிவன் உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கை வெளியில் பெரிதாக மாறாது, ஆனா உள்ளுக்குள் எல்லாமே மாறும். முதல்ல உங்க மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். பிரச்சனை இல்லாமல் போகாது, கஷ்டம் வராமல் போகாது, ஆனா அந்த கஷ்டம் முன்பை போல் உங்கள் மனசை பாதிக்காது. ஒரு விஷயம் நடந்தா முன்பு மாதிரி உடனே வெடிக்க மாட்டீர்கள். ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிப்பீர்கள், இது இவ்வளவு கோபம் வேண்டாமே அப்படின்னு உங்க உள்ளுக்குள்ள ஒரு குரல் வரும். அந்த குரல் நீங்க உருவாக்கியது இல்ல, அது உள்ளே வந்த ஒரு அமைதி. யாராவது உங்களை புரிஞ்சுக்கலனா இப்போ நீங்க அவ்வளவாக உங்களுக்கு வலி இருக்காது. முன்பு என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு மனசு உடையும். ஆனா இப்பொழுது பரவாயில்லை அப்படின்னு மனசு சொல்லும். ஏன் தெரியுமா? உங்களை முழுசா புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இருக்காருன்ற நம்பிக்கை உங்க உள்ளுக்குள் வந்து உட்கார்ந்திருக்கும். தனியாக இருக்கும் பொழுது இப்ப பயம் இருக்காது. யாரும் இல்லாத நேரம் மனசு ஓரளவு நிம்மதியா இருக்கும். சத்தம் தேவையில்லை, பேச்சு தேவையில்லை, உங்களுக்கு அமைதி மட்டும் போதும். முன்பு சின்ன விஷயங்களுக்கே கோபம் வரும், ஆனா இப்பொழுது கோபம் வராதா? வரும், ஆனா அதுவும் நீண்ட நேரம் இருக்காது. சில நிமிடங்களில் கரைந்து போய்விடும். ஏனென்றால் உள்ளே ஒரு எண்ணம் வரும், விட்டு விடலாமே அப்படின்ற எண்ணம் தோன்றும். ஒரு நாள் மிக சோர்வான நேரத்தில், யாரிடமும் பேச பிடிக்காத நேரத்தில் நீங்க கண்களை மூடி உங்கள் மனதுக்குள்ளேயே நமச்சிவாய என்ற நாமத்தை ஜெபிக்க உங்கள் மனது உங்களை சொல்ல தோன்றும்.
இந்த நாள் மனசு கொஞ்சம் லேசாகும். இந்த லேசான உணர்வுதான் சரி, எதுவானாலும் பரவாயில்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வலிமையை தரும். இதெல்லாம் புத்தகம் படிச்சு வர மாற்றம் இல்லைங்க, யாரும் சொல்லி கொடுத்து வர மாற்றமும் இல்லை. இது உங்க வாழ்க்கை உங்களை உடைத்த பிறகு உங்களுக்குள்ளே உருவாகின்ற மாற்றம். இந்த நிலை வந்துச்சுன்னா சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்க வெளியில் சொல்ல வேண்டாம். உங்களுக்கான அமைதிதான் அதற்கான சாட்சி. சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா நீங்க பெரிய பக்தன் மாதிரி மாறுவீங்கன்னு இல்ல. கையில் ருத்ராட்சம், நெற்றியில் விபூதி, எப்பொழுதும் கோயில், இதெல்லாம் அவசியமே இல்லை. முதலில் மாறுவது உங்கள் நடத்தை, உங்கள் குணம். முன்பெல்லாம் யாராவது உங்களை காயப்படுத்தினா அந்த வலி நாளெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்பொழுது வலி வரும், அதை மறக்க முடியாது. ஆனா அந்த வலியை மனசு பிடிச்சுக்கிட்டு உட்காராது. பரவாயில்லை, விட்டு விடலாம் அப்படின்னு உங்க உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கும். இது பயம் இல்ல, பலவீனம் இல்ல, இது உங்களோட மன வலிமை. முன்பு எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் சரி, அவன் தவறு அப்படின்னு நீங்க சொல்லணும் தோணும். ஆனா இப்போது எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையேன்னு தோணும். உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அப்படின்ற நிம்மதி வரும். இது பெரிய நிம்மதி, இது பெரிய மாற்றம். முன்பு யாராவது உங்களை மதிக்கலனா அது ரொம்பவும் வலிக்கும். ஆனா இப்பொழுது மதிச்சாலும் சரி, மதிக்கலனாலும் சரி, உள்ளுக்குள்ள ஒரு சமநிலை இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கான மதிப்பு யாரோ கொடுக்கறதுனால இல்லை அப்படின்றத உங்க மனசு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்பு சின்ன விஷயங்களுக்கே கோபப்படுவீர்கள், ஆனா இப்பொழுது கோபம் வரும். ஆனா அது உங்களை ஆளாது. ஒரு நிமிட அமைதி, அதுக்கப்புறம் கோபம் கரைந்து போயிடும். இந்த மாற்றம் உங்களுக்கே ஆச்சரியமாய் இருக்கும். முன்பு யாராவது கஷ்டப்பட்டா நமக்கு என்ன அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இப்பொழுது யாரோ ஒருவரின் வலி உங்களுக்கு புரியும். அவர்களிடம் பேசாமலேயே அந்த வலியை உணர முடியும். இது கருணை. சிவன் உங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பித்ததின் ஒரு அடையாளம். முன்பு எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆனா இப்போது இருக்கிறது போதும் அப்படின்னு தோணும். இது சோம்பேறித்தனம் அல்ல, இது மன நிறைவு. ஒரு முக்கியமான விஷயம், சிவன் உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் யாரையும் தாழ்வாக பார்க்க மாட்டீர்கள். பணம் இல்லாதவன், படிக்காதவன், பலவீனமானவன், அவனும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு மனசு சொல்லும். இந்த எண்ணம் உங்களை மென்மையாக்கும். முன்பு வாழ்க்கை உங்களை பயம்புறுத்தும். ஆனா இப்போ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசு இருக்கும். ஏன்னா நான் மட்டும் இல்லை என்ற உணர்வு உங்கள் உள்ளுக்குள் வந்து விட்டது. இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி உருவாக்குகிற குணம் இல்லை. இது உங்கள் வாழ்க்கை உங்களை உடைத்த பிறகு சிவன் உங்களுக்குள் மெதுவாக உருவாக்குகின்ற குணம். இந்த குணங்கள் உங்களுக்குள் வந்தால் நீங்கள் சிவனை பற்றி பேச வேண்டாம், உங்கள் அமைதி அவரை பற்றி பேசும். சிவன் உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கை திடீரென்று சரியாகி விடாது. பிரச்சனைகள் போயிடாது, கஷ்டங்கள் நிற்காது, சோதனைகள் தொடரும். ஆனா இந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும் பார்வை மாறும். முன்பு ஒரு சின்ன விஷயம் கூட உங்களை உடைத்திருக்கலாம். ஆனா இப்பொழுது அதே விஷயம் நடந்தாலும் மனசு சொல்றது சரி, இதுவும் கடந்து போகும். இந்த எண்ணம் புத்தகத்திலிருந்து வராது, இது அனுபவத்திலிருந்து வரும். சிவன் உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் வாழ்க்கையோடு சண்டை போட மாட்டீர்கள், வாழ்க்கையை எதிரியாக பார்க்க மாட்டீர்கள். இது என் பாதை அப்படின்னு ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களை உள்ளுக்குள் வலிமையாக்கும். முன்பு உங்களை யாராவது விட்டு போனால் அது பெரிய வழியாக இருக்கும். இப்பொழுது அந்த வழி இருக்கும், ஆனால் அந்த வழி உங்களை அழிக்காது. யார் போனாலும் நான் தனியாக இல்லை அப்படின்னு மனசு சொல்லும். சிவன் உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க வாழ்க்கையில் எதையும் பிடித்து தொங்க மாட்டீர்கள். மனிதர்கள், பணம், பதவி, உறவுகள், இவை எல்லாம் இருந்தா நல்லது. இல்லைனாலும் உங்களுக்குள் ஒரு சமநிலையே உண்மையான ஒரு விடுதலை. ஒரு உண்மையான விஷயம் கவனிச்சீங்கன்னா, நீங்க அதிகம் பேச மாட்டீங்க, அதிகம் உபதேசம் செய்ய மாட்டீங்க. ஆனா உங்களை பார்த்தாலே சில பேருக்கு அமைதி கிடைக்கும். ஏன் என்று அவர்களுக்கே தெரியாது. அது சிவன் உங்களுக்குள் இருப்பதற்கான ஒரு அதிர்வு. சிவன் உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்ண வேண்டாம், நீங்களே மாற ஆரம்பிப்பீர்கள். அதுவே போதும். சிவன் உங்களை ஏற்றுக்கொள்வது என்றால் அதிக ஜெபம் இல்லை, அதிக வழிபாடு இல்லை, அதிக வெளிப்பாடு இல்லை, உள்ளுக்குள் அமைதி வருவதுதான். வாழ்க்கை உங்களை எவ்வளவு அடித்தாலும் நான் இருக்கேன் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாரிடம் இருந்து வருது என்று நீங்கள் தேட வேண்டாம், அது வந்துட்டா போதும். அந்த நாளிலிருந்து நீங்கள் சிவனை தேட மாட்டீர்கள், சிவன் உங்களோடு நடக்க ஆரம்பிப்பார். இதுதான் சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டதற்கான உண்மையான அடையாளம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.